நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மேரத்தான் சீசன் நடக்குது. ஆனா முதல் முறையா ஒரு பெரிய சைக்ளோத்தான் சென்னையில நடக்குது. எலிபென்டைன் சைக்ளோத்தான். 500 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ சைக்கிளிங் தான் இப்போ ஒரு புதிய ஃபேஷன், ஒரு ஃபேட், ஒரு பெரிய ரெவல்யூஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. சென்னை, தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. உலக அளவில் எல்லா நாடுகளிலும், குறிப்பாக வளர்ந்து விட்ட நாடுகள், வளர்ந்து இருக்கிற நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், எல்லா ஊர்லயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க. அது உடம்புக்கு, உடல் நலத்துக்கு நல்லது, ஃபிட்னஸுக்கு நல்லது, நோய் வராம இருக்கும். அப்படிங்கறத எல்லாத்தையும் விட என்வாரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இப்போ டெல்லி மாதிரி நகரங்கள்ல மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க, விமானம் தயாரிக்க முடியல, அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு. அது இப்ப சென்னைக்கும் வரலாம் கூடிய சீக்கிரத்துல. அத்தனை வாகனங்கள் இருக்குது, மோட்டார் சைக்கிள். இந்த கடந்த 30 ஆண்டுகளாக மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்தியா முழுவதும் நிறைய மோட்டார் சைக்கிள், 2 சக்கர வாகனங்கள், ஒரு வீட்டுல 1, 2, 3, அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள். 1/2 கிலோமீட்டர் போறதுக்கு, 1 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் கூட இப்போ கார்ல, மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கனால, எரிபொருள் எரிக்கிறதுனால பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு. மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த ஊர்லாம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஊரா கூட மாறும் உலகமே அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்ப சைக்கிளிங்க உலகத்துல எல்லா மக்களும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் இந்தியாவில, நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல, சென்னையில, கோயம்புத்தூர், மதுரையில சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது. ஆனா சைக்கிள் ஓட்டுறது இல்ல. அது ஒரு பெரிய தவறா இருக்கு. விளையாட்டு குறைஞ்சிருக்கு. உடல் உழைப்பு, உடல் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்னு அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு. எனவே இந்த சைக்கிளை இப்போ மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதன் ஒரு முயற்சியா இப்ப சென்னையில 500 பேர் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான் சைக்ளோத்தான் நடந்துட்டு இருக்குது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வீக்கெண்டாவது, சனி ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, குழந்தைகள் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுங்க. அடுத்த மாசம் அது 10 கிலோமீட்டர் மாத்துவோம். 6 மாசம் கழிச்சு அதை 20 கிலோமீட்டர், இன்னும் ஒவ்வொரு வருஷம் கழிச்சு 7 கோடி மக்கள், குழந்தைகளை தவிர, ரொம்ப வயசு முடியாதவங்க தவிர, மற்றவங்க எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கறத இந்த எலிபென்டைன் சைக்ளோத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம். எஸ், தேங்க்யூ. சிறப்பு குழந்தைகள், அதே மாதிரி இப்போ ஆட்டிசம் அப்படின்னு கூட இப்ப சொல்லக்கூடாதுங்கிறாங்க, நியூரோ வேரியன்ஸ், இது போன்ற சிறப்பு குழந்தைகள் எல்லாருக்குமே சைக்கிள் வந்து ஓட்ட, அதாவது சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கான திறமை இருக்காது, ஆனா சைக்கிள் ஓட்டக்கூடிய திறமை இருக்கும். அதே மாதிரி மனநல பாதிப்பு உள்ளவங்க, டிப்ரெஷன், இது போன்ற மனசோர்வு, மனப்பாதிப்பு, மனசிதைவு, இப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த நோயை குணமாக்குறதுக்கு சைக்கிள் ஒரு நல்ல மருந்தா இருக்கு. சைக்கிள் ஒரு மீடியமா இருக்குது. இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்கு. மன மகிழ்ச்சி, மக்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி என்பது அடிப்படை. மனநலத்தினுடைய முக்கியமான தேவை மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி சைக்கிள்ல கிடைக்கும். நிறைய இடத்த பார்த்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும். இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, 50 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு எத்தனை இடத்த பார்ப்பாங்க, ஒரு காலையில எழுந்துச்சு எத்தனை மக்கள் முகத்தை பார்ப்பாங்க. ஒரு தினம் தினம் ஒரு சாதனை படைத்த ஒரு எண்ணம் கூட இந்த சைக்கிள் மூலமா வரும். இதுல மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நமது அடுத்த ஜெனரேஷன், இப்ப ஜென்சின்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த 18 வயசு 19 வயசு பிள்ளைகள் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சென்னையில சாம்பியன் ஆவாங்க, தமிழ்நாட்டுக்கு சாம்பியன் ஆவாங்க, இந்தியாவுக்கு சாம்பியன், ஏசியன் சாம்பியன். உலக அளவுல சைக்கிள் போட்டிகள்ல இந்தியாவுக்கு மெடல் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வழிவகுக்கும் அப்படிங்கறதா. ஒரு ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டியா, விளையாட்டை நேசிக்கும் ஒரு மிகப்பெரிய நாடாக நம்ம நாடு மாறணும்னா இந்த சைக்ளோத்தானை நம்ம ஊக்குவிச்சுதான் ஆகணும். ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த அஜித் குமார் வந்து கார் ரேஸ் பயங்கரமா வைரலா இருக்கு. பட் ஆனா சைக்கிள் ரேஸ் பத்தின அவேர்னஸ் எந்த சைக்கிளையும் நீங்க மோட்டார் சைக்கிளையும் பாத்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள்ல வந்து எந்த வேலையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து ஓட்ட வேண்டியதில்லை, பிசிக்கல் ஒர்க் அவுட் கிடையாது. அதுதான் குறை சொல்லல, அது ஒரு ஸ்போர்ட்ஸ், அதை விட்டுருங்க. ஆனா உண்மையான விளையாட்டு வந்து சைக்கிள் தான். நீங்க வந்து உடற்பயிற்சின்னு இருக்கு, ரொம்ப மனசு தைரியம் இருக்கணும், அதாவது ஒரு வெறித்தனம் இருந்தாதான் சைக்கிள் ஓட்ட லாங் சைக்கிள் 1000. இப்போ உலக நாட்டுல பாருங்களேன், இந்த வளர்ந்து விட்ட நாடுகள்ல பாரிஸ் அப்படின்னு ஒரு சைக்கிளிங் வந்துங்க 1200 கிலோமீட்டர். அதே மாதிரி டூர் தி பிரான்ஸ், அது வந்து 1200 கிலோமீட்டர். அதே மாதிரி லண்டன், எடின்பரோ, லண்டன் 1200 கிலோமீட்டர். அப்படி அங்க உள்ள இளைஞர்கள் வந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி மோட்டார் 1200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடியா வர்றாங்க. நம்ம ஊர்ல நம்ம பெரிய இமயமலை போய் ஏதாவது ஊர்ல போய் கார்ல போயிட்டு பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கோம்.
அப்ப அந்த சைக்கிளோட ஓட்டிட்டு போனோம் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது உறுதியான மக்கள், மன உறுதி, உடல் உறுதி மக்கள் அங்க உருவாகுறாங்க. அந்த மக்களோட தான் நமது பிள்ளைகள் போய் போட்டி போடணும். எனவே இந்த மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு, இவங்க தாறுமாறா மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு பெரிய விபத்துகள், அந்த விபத்துல அவங்களும் அடிபட்டு போறாங்க, சும்மா ரோட்ல போறவங்களும் அடி தள்ளிட்டு போறாங்க. நானே சைக்கிள் ஓட்டிட்டு போறேன், இந்த ரேஸ்ன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஒன்னும் ரேஸ் போற மாதிரியும் தெரியல, ரோடு ரூல் தெரியற மாதிரி தெரியல, ஆபத்தா ஓட்டுறாங்க. நான் கூட காவல்துறை அதிகாரியா இருக்கும்போது நிறைய பேர் பிடிச்சிருக்கேன். இவங்களெல்லாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தூங்க விடுறது இல்ல, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு காலங்காத்தால ஒரு 30 பேர் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணேன். அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை இல்லாம போச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே. அப்ப எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து, இந்த சைலந்தர் பாபு இல்ல, சைலன்சர் பாபு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூசன்ஸா இருக்கு இப்போ அந்த மோட்டார் சைக்கிள். சிட்டிக்குள்ள ஓட்டக்கூடாது. அவங்க ரேஸ் போறவங்க கூட சிட்டிக்குள்ள வந்து ரேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்க கைது பண்ணணும். அது பெரிய ஆபத்தான ஒரு செயல். பீப்புள் ரேசிங் ஆன் த சிட்டி ரோட் is a danger to themselves as well as the innocent public. The police should actually arrest them. They should not be allowed to race within the city limit at all. I don't know whether any road which is specially meant for them, but it's a very dangerous game. But cycling is very friendly, very healthy, very environmental friendly, and the future belongs to cycle only. எதிர்காலம் வந்து சைக்கிள் பற்றி தான் இருக்கும். மோட்டார் சைக்கிள் பற்றிய ஐடியா எனக்கு அவ்வளோ இல்லை.